மேலும் சிந்தனை வெகுவாக பலப்படுகின்றது. பெண்கள் எல்லாம் எங்கே எங்கே என்று. அப்புறம் என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட்டாங்க. எப்ப? 20ஆம் நூற்றாண்டிலே மகாகவி பாரதியார் பிறந்த நாளிலே, ஒரு பெண்ணை அவன் அடையாளப்படுத்திய நாளிலே, பெண்ணிடத்தின் சாரதியாக அங்கே வந்து நமக்கு அருள் பாலித்த அந்த 20ஆம் நூற்றாண்டிலே, உரைநடை பகுதி என்று நீங்கள் சொல்லுகின்ற அந்த காலத்திலே அவர்கள் பெண்கள் ஒவ்வொருவராக தலைக்கின்றார்கள், மேலே வருகின்றார்கள். எத்தனையோ சிறப்பானவர்கள், லட்சுமி அம்மாவிலிருந்து சிவசங்கரி, அனுத்தமா போன்றவர்கள் எல்லாம் அங்கே வருகின்றார்கள். அவர்களெல்லாம் நல்ல படைப்புகளை கூறுகின்றார்கள். அனுத்தமாகலைகளெல்லாம் வீட்டிற்கு மூலையில் உள்ள சமையலறை, வீட்டின் மூலையில் உள்ள சமையலறையை பற்றி இருக்கிறார். ஏனென்றால் பெண்களுக்கே உரித்தானது சமையலறை என்றுதான் அன்றைய காலகட்டத்திலே வைத்திருந்தார்கள். ஏன் இன்றும் கூட இருக்கின்றது. அம்மாவை போய்கள், பசிக்குதுன்னா அம்மாவை போய்கள், அவ்வளவுதான். அந்த மாதிரிலாம் இருந்தார்கள். இருப்பினும் அவர்களுக்குள்ள அவர்களுடைய சமுதாய அக்கறையோடு பல படைப்புகளை அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு அவர்கள் படைத்தார்கள். அது எப்போ? 20ஆம் நூற்றாண்டுக்கு அப்போ அதான் நான் என்ன மாதிரி சொல்லுவேன்னா, இப்போ இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல அன்னைக்கு ஒரு கோட்பாடு இருந்தது. அதாவது தமிழ் இலக்கியங்களின் கோட்பாடு எப்படி இருந்தது என்றால், பெண்கள் எப்படி விலையே ஆடவர் வீழ அப்படிலாம் போயிட்டு இருக்கிறப்போ, பெண்களும் திறமையால முன்னுக்கு வரணும், வாங்க பட்டம் படிக்கவும் சட்டங்கள் ஆளவும் நீங்க வாங்க வரணும் அப்படின்னு ஓது பற்பல நூல் வகைகள் கற்கவும், அந்த இலக்கு சீருடைய நாட்டு நாடுகள் சென்றும் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரத்தை நம்ம நாட்டுக்கு கொண்டு வாங்க. அவங்கெல்லாம் எவ்வளவு சுதந்திரமாக இருக்கின்றார்கள், ஆணும் பெண்ணும் அறிவிலோங்கி சமமாக. ஒபாமா அவர்கள் சொன்னதை போல, மிசஸ் ஒபாமா அவர்கள் சொன்னதை போல, எல்லோரும் ஜனத்தொகையில் 50% ஆண்கள் 50% பெண்கள். அப்படி இருக்கும்போது இருவருடைய திறமைகளும் பயன்படுத்தப்பட்டால் நாடு முன்னேறும், இலக்கியம் முன்னேறும், எல்லா வகையிலும் சமுதாயம் முன்னேறும் என்று கூறினார்கள். அதே போல நீங்கள் எல்லாம் வாருங்கள் என்று அங்க ஒரு கோட்பாடு இருந்தது. அதாவது இலக்கியங்களின் கோட்பாடு அப்படி இருந்தது. இன்னைக்கு இருக்கிறதுல வேற மாதிரி இருக்கு. அது வேற ஒரு கதை பேசலாம். ஏன்னா புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களை பற்றிய ஒரு கோட்பாடும் இருக்கிறது. அங்கேயும் வருகிறது என்ன? வினையே ஆடவர்க்கு உயிரே. நாங்க போறாங்க, ஆண்கள்லாம் போயிட்டாங்க, பெண்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க, இப்ப பெண்களும் போறாங்க, அது வேற விஷயம். பெண்கள் எல்லா ஆணுடைய கடமையையும் பெண்களுடைய கடமையும் சேர்த்து இன்று செய்து கொண்டிருக்கின்ற நிலைகளை நாம் பார்க்கின்றோம். இவற்றையெல்லாம் துணிச்சலாக இன்று பெண்கள் எழுதி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த வகையில் என்னுடைய கதைகளையும் நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும்.